ஸோ நெறைய பெண்கள் வந்துட்டு ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும், கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அடிச்சு, துன்புறுத்தி நெறைய என்ன தப்பு நடந்தாலும், ஆண் மேலேயே தப்பு இருந்தாலும் கடைசி அந்த பாதிப்பு யாருக்குன்னு பார்த்தா பெண்ணுக்கு தான். ஒரு ஃபினான்ஷியலா இருக்கட்டும், ஒரு வீட்ல போய் தங்குறதா இருக்கட்டும், வெளிய போயிட்டு வரதா இருக்கட்டும், எல்லா இடங்கள்லயுமே பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. ஸோ பெண்கள் நீங்க என்ன சொன்னீங்கன்னா, ரொம்ப பிரேவா இருக்கணும், போல்டா அதெல்லாம் வந்துட்டு எதையுமே மைண்ட்ல வச்சுக்காம இருக்கிற ஒரு லைஃப் ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இதையும் தாண்டி சில விஷயங்கள் சில இடங்கள்ல நடக்கும்போது என்னன்னு பார்த்தா, நல்லாவே இருக்கக்கூடாது. ஒரு பொண்ணு திருமணமாகி போவாங்க. இந்த பொண்ணு இந்த வீட்ல வாழவே கூடாது. இந்த பொண்ணு நல்லாவே இருக்கக்கூடாது. அப்படிங்கிற விஷயமெல்லாம் பண்றாங்க. ஸோ அது அந்த பொண்ண பாதிக்குமா மேம்? அந்த மாதிரி பண்றது? ஆமா. தலைமுறைய பாதிக்கும். அவங்களோட சகோதரன், சகோதரி அந்த மாரிலாம் பண்ணும்போது, இப்ப தானே சொன்னீங்க, நீங்க என்ன சொல்றீங்களோ, அது அவங்களுக்கே போய் சேரும்னு. அப்படி நீங்க கேட்கலாம். ஆக்சுவலா அ பிறந்த உடன்பிறப்புகள் வந்து சாபம் இட்டாங்கன்னா, அது மாரி இ கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. உடன்பிறப்ப வந்து ஏமாத்தக்கூடாது. தாய் ஆமா. தாய் தந்தையர தந்தைய மட்டும் ஏமாத்தக்கூடாது. ஏமாத்தக்கூடாது. ஆமா. அவங்களுக்கு மட்டும் கடைசி வரலும் நம்மளால முடிஞ்ச நன்மைய செய்யணும் அப்படிங்கிறாங்க. இல்லையா? அந்த கிருஷ்ணரோட பகவத்கீதை அந்த இதுல பகவத்கீதைல. எல்லாமே ஆ, ஆ. சொல்றாங்க. ஸோ, அதனால கூட பிறந்தவங்களையோ, இல்ல கூட பிறந்த உறவுகளையோ அவங்க தப்பா பேசக்கூடாது. ம். அப்படி இவங்க சாபமா அந்த மாரிலாம் விட்டுருந்தாங்கன்னா, அது பலிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது அதுக்குரிய விஷயங்கள் அந்த தலைமுறை பாதிக்கப்பட்டுட்டு தான் இருக்கு. நான் பார்க்குறேன். அதுக்கு சில பரிகாரங்கள்லாம் இருக்கு. அந்த மாரி பரிகாரங்கள் பண்ணும்போது இவங்களுக்கு அந்த விஷயம் சரியாயிடும். சரியாயிடும்.